எதிரியை ஜெயிக்கக்கூடிய நேரமா மாறும். மிகப்பெரிய வெற்றி இருக்கு ராஜா. சூரிய பவனம் சேர்ந்து வெற்றி ஸ்தான அதிபரோட சேர்ந்து இந்த புதன் நிற்கிறார். நான் சொல்றது கரெக்டா இந்த டேட்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கரெக்டா உங்களுக்கு 10ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறும். ஒரு வேலை கொடுத்தா யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதி சொல்லி பயங்கரமான டேலண்டான குணம், அறிவான குணம் இந்த கன்னி ராசிகிட்ட மட்டும் அதிகமா இருக்கும். சூரிய பகவான அதிபதியான உச்சமான சூரியன் முதலோட சேர்ந்து இருப்பதால் குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தால் ப்ரமோஷனை அள்ளி கொடுக்கப்படுற வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றம் வருது. மிகப்பெரிய ஒரு வெற்றி வருது. அது இல்லாமல் சுக்கிரபகவான் கரெக்டா உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி கொடுக்குற வருமான பொருளாதார நகை பொன் பொருள் நகை சேமிப்பு. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரே நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி மாத பலன், மாதமான பயிற்சி, ஏப்ரல் மாத பயிற்சி. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் இருக்குது தயவு செய்து சொல்றேன். 12 ராசிக்காரர்களுமே இந்த மாசம் மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம், பயங்கரமான ஒரு யோகங்கள் இருக்கு, பரிவர்த்தனை யோகங்கள் இதுல இருக்குது. குரு பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை யோகம் கால சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகம் ஒண்ணு கூடி நிக்குதுங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது. ஏன்னா குருவுடைய வீட்டுல குரு பார்த்தால் கோடி நன்மையான வீட்டுல மீன ராசியில 4 கிரகம் ஒண்ணு கூடி பலமா உட்கார்ந்துருக்கு. தொழில்காரகன், தைரியக்காரகன், புத்திக்காரகன், தலைமை பொறுப்புக்காரகன், இந்த மாதிரி கிரகம் இருக்கும்போது எதுக்குமே பயப்படாதீங்க. யாருடைய ஜாதகத்துல குரு தசையா, சனி தசையா, சனி புத்தியா, செவ்வா புத்தியா, புதன் புத்தியா, எந்த புத்தி வந்தாலும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்தும் கண்டிப்பா ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கிரன் ஜோதிட பண்ணா கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது இல்லாம ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண. பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னி ராசி. எப்போதுமே சரி, கன்னி ராசிக்கு அப்புறம் ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பான குணம் கன்னி ராசியில பயங்கரமா இருக்கும். எப்படி ஒரு வேலை கொடுத்தா யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதி சொல்லி பயங்கரமான டேலண்டான குணம், அறிவான குணம் இந்த கன்னி ராசிகிட்ட மட்டும் அதிகமா இருக்கும். பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, பயங்கரமான திறமையான குணம், அறிவான குணம் கன்னி ராசியில பயங்கரமா இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம், டேலண்டான குணம், அறிவான குணம், எல்லா ராசியும் குணம் ஒரே ராசி கன்னி ராசி மட்டும்தான். அப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாத பலன் கண்டிப்பா உங்க ராசியை புதன் பாக்குறாரு. கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பாருங்கன்னா எல்லாருமே உங்க சுயஜாதத்தை செக் பண்ணிட்டு பாருங்க. இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில வெற்றிக்கான நேரமா இருக்குது. குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இருக்கு, இதுக்கான பதிவு இதுல இருக்குது. இப்ப கிரகமே பார்ப்போம். உங்க ராசில இருந்து பாருங்க ஸ்ட்ரெயிட்டா எங்க 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல பாருங்க 4 கிரகங்க, சூரியன், செவ்வாய், புதன், சனி, 4 கிரகம் செம்மையான பார்வை உங்க மேல. அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான், அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 10ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல கேது பகவான், 4 கிரக பிரிச்சுல முதல் கிரக பிரிச்சு சூரிய பகவான் கரெக்டா 14ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. சுக்கிரன் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நேரா பார்த்தீங்கன்னா அவர் 9ஆம் இடத்துக்கு போயிருவாரு. புதன் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் பலமாகிற 10ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 7ஆம் இடத்துக்கே போறாரு. உங்களுக்கு 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறப்போகுது. ஏப்ரல் 10 இது எழுதியே வச்சுக்கோங்க. ஜெயிக்கணுங்கிறவங்க கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. அதுக்கான நேரம் நெருங்கி வருது. யாரு? கன்னி ராசிக்கு. கவலைப்படாம போய்கிட்டே இருக்கணும். கவலையை மட்டும் தூக்கி எரிஞ்சிருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனையா பாத்தீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், யாருடைய பிரபுஜாதத்துல கன்னி ராசிக்கு இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே நிறைய தடங்களை பாத்தீங்க. எதிரியை பாத்தீங்க, பகையை பாத்தீங்க, கடனை பாத்தீங்க, பிரச்சனையை பாத்தீங்க, வழக்க பாத்தீங்க, நிறைய தடங்களை பார்த்து இப்படியே புழிஞ்சு சாரா போட்டாரு உங்களை. எதை எடுத்தாலும் சரியாக ஒரு அனுகூலம் இல்லை, நிம்மதி இல்லை, அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கக்கூடாது. நான் எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய பிறப்பு ஜாதத்துல தசாபதி சரியில்லை அவங்க எல்லாத்துக்குமே கன்னி ராசி தடங்களா பாத்தீங்க. எனக்கு எதிரி இருக்கு, பகை இருக்கு, வம்பு இருக்கு, வழக்கு இருக்கு, பிரச்சனை இருக்கு, இது மாதிரி ஒரு குழப்பமா இருக்கு, என்னதானா பண்றது அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலுக்கு ஆளானது கன்னி ராசி. இப்ப எல்லாமே டாப்பா இருக்கு. நான் முதல் பண்ண சொல்றேன், படிப்புகளில் ஒரு பெரிய லெவலுக்கு வர்றது நீங்களா இருப்பீங்க. எழுதிய வச்சுக்கோங்க. அதிக மதிப்பெண் வாங்குறது நீங்களா இருப்பீங்க. இந்த குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்துல படிப்புகளில் மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு. எப்படிப்பட்ட கேஸ் நீங்க ஜெயிப்பீங்க. உங்க மேல வழக்கே போட்டுருக்கட்டும், எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும், அந்த வழக்குல ஜெயிப்பீங்க. சூரிய பவனம் சேர்ந்து
வெற்றிஸ்தான அதிபரோட சேர்ந்து இந்த புதன் நிற்கிறார். நான் சொல்றது கரெக்டா இந்த டேட்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கரெக்டா உங்களுக்கு 10ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறும். ஏப்ரல் 10 வழக்குல வீடு, இடம், பூமி வாங்குறது, விற்கிறது, பண்றது எல்லாமே சேல்ஸ் பண்ணிடுவீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போது பாத்துக்கங்க. அதை எழுதியே வச்சுக்கோங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். மனைவி கிட்ட கணவன்கிட்ட நிறைய மன வருத்தம் தடங்கள் எல்லாமே இருக்கும். இனிமே இருக்காது. எது வந்தாலும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ஏன் ப்ரமோஷன் கிடைக்க போகுது? சூரிய பகவான அதிபதியான உச்சமான சூரியன் முதலோட சேர்ந்து இருப்பதால் குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தால் ப்ரமோஷனை அள்ளி கொடுக்கப்படுற. வெளிநாட்டை வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றம் வருது. மிகப்பெரிய ஒரு வெற்றி வருது. அது இல்லாம சுக்கிரபகவான் கரெக்டா உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி கொடுக்குற. வருமான, பொருளாதார, நகை, பொன் பொருள், நகை, சேமிப்பு, வருமானமே, நிறைய கடனே இருக்கட்டுமே எல்லாமே அடைச்சிருவீங்க. வருமானம் எங்கேருந்து உங்களுக்கு வரும். அதுக்கான நேரம் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு எடுங்க. சுக்கிரன் அள்ளி கொட்ட போறாரு பாத்துங்க. வருமானத்துல சொல்றேன். கடன் இருக்காது, பகை இருக்காது. எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். எதிரியை ஜெயிக்கக்கூடிய நேரமா மாறும். தாய் மாமா உறவு, சகோதர உறவு, மன வருத்தம், நிறைய குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ போறீங்க. பார்த்துக்கோங்க. எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து மூவ் பண்ணி பாருங்க. தொழில்ல மிகப்பெரிய வெற்றி இருக்கு ராஜா. தசாபதி மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும். தொழில மிகப்பெரிய ஒரு அனுகூலம் உங்க வாழ்க்கையில நடக்கும் பார்த்துக்குங்க. புதுசா தொழில் பண்ண ஆசை இருந்தா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. நிறைய வெளிநாட்டுல வெளியூர்ல நிறைய இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுறவு பிரச்சனை இருந்தால் இப்ப உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும். இந்த குரு புதன் பரிவர்த்தனை யோகத்தால் எல்லாமே யோகமா மாறுது. இப்ப நல்ல ஒரு மாற்றம் வருது. உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படாதீங்க. ரொம்ப மருத்துவ செலவு, நிறைய பிரச்சனை, நிறைய வழக்கு, எல்லா தடங்களும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். எல்லாமே பார்த்தீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. நிம்மதியான ஒரு காரணத்தை நீங்க பார்க்க போறீங்க. பார்த்துக்குங்க. வெளிநாடு, வெளியூர், தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்ப இங்க கெட்டது இல்லை. ஐடிஎஃப் வேலை பார்க்குறீங்களா? நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங்ல இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். மருத்துவரா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறீங்களா? அதுவும் நல்லா இருக்கும். கமிஷன் வியாபாரம் பார்க்குறீங்களா? அதுவும் நல்லா இருக்கும். இது ஏன் நான் சொல்றேன்னா, இந்த கிரகமைப்பு எல்லா கிரகமும் அங்கே வர்றதுனால மண், மனை, வீடு, இடம், பூமி, சொத்து விற்கணும், பண்ணணும், எல்லாமே பண்ணிக்கலாம். அப்ப இங்க நிறைய கெட்ட விஷயம் இல்லை. நிறைய நல்ல விஷயமா கிரகமைப்பு இருக்கு. எல்லாருமே ஜாதகத்தை பார்க்கறது உங்க வேலை. எப்படி எல்லாருமே நம்ம எல்லாரும் ஒவ்வொரு கர்மால பிறந்திருக்கோம். அனைவருமே உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு போய் எடுத்தா கரெக்டான பதிவு, துல்லியமான பதிவு உங்களுக்கு லைஃப்ல கிடைக்கும். அதனாலதான் இந்த வீடியோ நான் எல்லாம் சொல்றேன். ஒரு பொது பலனா பாருங்கன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கன்னி ராசிக்காரங்க. இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது பாத்துங்க. இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போமா. முதல் நட்சத்திரம் என்ன ஆகுல? உத்திரம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், அறிவான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். உத்திரத்துல பிறந்துட்டாவே எதை வந்தாலும் பயப்படாதீங்க. உத்திரத்துல பிறந்தவங்க எதை எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி தேடி வருது. ஒரு தலைமை பொறுப்பு வர போறவங்க, திடீர் வருமானம் உங்களுக்கு வரப்போது பார்த்துக்குங்க. உத்திரத்துல பிறகு சொல்றேன். திடீர் வருமானமோ, வெளிநாடோ, வெளியூரோ, வேலை உத்தியத்துல மாற்றமோ, இல்லை தொழில் ஒரு மாற்றமோ, எதிர்பார்த்த ஒரு பணப்பொருள் நகை சேமிப்பு சூப்பரா இருக்கு பாருங்க. உத்திரத்துல இப்ப கெட்டதே வராதுங்க. நான் சொல்றது ஏப்ரல் 14க்கு அப்புறம் எல்லாமே வெற்றியா மாறும். தோல்விக்கான இடமே இல்லை. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. பணம், வருமானம், பொருளாதார இன்கம் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனா சுப செலவா பண்ணிக்கங்க. அது நல்லா கண்டிப்பா நடக்கும். ஒரு அலைச்சல் இருக்குன்னா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. யாரு? உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து அஸ்த நட்சத்திரம். எப்படி ஒரு அன்பான குணம், பாசமான குணம், எல்லாரையும் அனுசரிச்சு பிறக்கணும், ஒழுக்கமான குணம், நல்ல கேரக்டர். அஸ்தத்துல பிறந்தாவே ஒரு பாசத்துக்கு இவங்க எப்போதுமே ஒரு அன்பு, திறமை இவங்ககிட்ட நிறைய இருக்கும். இனிமே பாருங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. யாரு? அஸ்தத்துல பிறந்த சொல்றேன். ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை பார்க்க போறீங்க. எவ்வளவு கடன் வந்தாலும் சரி, வருமான தடை வந்தாலும் சரி, வேலையில பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்ல உத்தியோகத்துல நிறைய கஷ்டம் வந்தாலும் சரி, எல்லாமே பேஸ் பண்ணி நீங்க ஜெயிக்க போறீங்க. யாரு? அஸ்தத்துல பிறந்தவங்க சொல்றேன். நல்ல யோகம், நல்ல டைம் கண்டிப்பா வேலை செய்யும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். பயணங்கள் மூலமாக நிறைய காசு, பணம், பொருள், நகை, சேமிப்பு எல்லாமே நல்லா இருக்கும். யாரு? அஸ்தத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நல்ல யோகம். வேலை செய்து பார்த்துட்டுங்க. கெட்டது இல்லை. எப்படி? உணவுத்துறை, கலைத்துறை, இசைத்துறை இதெல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு? அஸ்தனத்துல பிறந்தவங்க சொல்றேன். ஒரு அற்புதமான, ஏன்னா ஒரு அன்பு பாசம் தான் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. அஸ்தத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து சித்திரை நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, நல்ல ஒரு
பொறுமையான குணம், எல்லாருமே அனுசரிச்சு பிறக்கணும், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும் சித்திரை பிறந்தாங்க. இனிமே எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வரும். யாரு? சித்திரை பிறந்தவங்க சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாச்சு, எதிரி, பகை, கடன், பிரச்சனை, வம்பு, வழக்கு, ஏதாச்சும் ஒரு மனக்குழப்பம், மன தடுமாற்றம் உங்க லைஃப்ல நடந்துகிட்டே இருந்திருக்கும். சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க ஓப்பனா சொல்றேன். ரொம்ப தடுமாறத்துக்கு போயிட்டீங்க. லைஃப்ல என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ரொம்ப போனது யாரா நீங்க தான். இனிமே நீங்க போக மாட்டீங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வரும். யாரு? சித்திரை பிறந்தவங்க சொல்றேன். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், நண்பர்கள், கூட்டாளி, திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை, அரசியல், அரசாங்கம், படிப்புகளில பயங்கரம் இன்க்ரீஸ் ஆகிறது, கட்டிடத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், இந்த உணவு சார்ந்த துறை, எந்த ஒரு யூனிஃபார்ம் போட எந்த துறை இருந்தாலும் சரி, எல்லாமே வெற்றியா மாறும். யாரு? சித்திரை பிறந்தவங்க அனைவருக்கும் சொல்றேன். டைமிங் பக்கவா சூப்பரா இருக்கு. வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.